நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹார்ட் ஷேப்ல ஜிலேபி போடுங்க. ஹார்ட் ஷேப்ல. ஹார்ட்டினா? நான் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். யாருக்காவது காதல் வந்துச்சுன்னா இப்படி ஒரு பெரிய ஹார்ட்டா போடுவாங்க. நீங்களும் அதே மாதிரி ஜிலேபி போடுங்க. இந்த புக்ஸ்ல ஏன் வெவ்வேறு சப்ஜெக்ட் சேர்ந்ததா இருக்கு? பிசிக்ஸ், ஹிஸ்டரி, இன்கம் டாக்ஸ். போச்சு 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 போச்சு. ஹார்ட் உடைஞ்சிருச்சு. சோட்டு, இது போய் வீட்ல கொடுத்துற. யார்கிட்ட நான் கொடுக்கணும்? அம்மா கிட்டயா, அண்ணி கிட்டயா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. சோட்டு, கடையை விட்டுட்டு இந்த நேரத்துல நீ எதுக்கு வந்த? அது வந்து அம்மா, என்ன நீ சொல்லு. ஆமா, இங்க ஏதோ நல்ல வாசனை வருது. எங்க இருந்து வருது? அன்னிக்காக அண்ணா என்கிட்ட ஜிலேபி கொடுத்து அமிச்ச விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சுது. முதல்ல அம்மா என் கதையை தான் முடிப்பாங்க. அது வந்து அம்மா என்னன்னா, அது நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கல்ல, அதனால உங்ககிட்ட இருந்து தான் அந்த வாசனை வருது. இது சூடான ஜிலேபி வாசனையாச்சே. என்ன பார்த்தா ஜிலேபி மாதிரியா இருக்கு? ஜிலேபியா? ஓ ஆமா ஆமா, ஜிலேபியா? இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து என்னன்னா, கடையில இன்னைக்கு பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதனால அந்த வாசனையா இருக்கும். அப்புறம் அம்மா, உங்க மூக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது உண்மைதான். அதுக்காக தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி விடு, ஏதோ பொருள் எடுக்க தானே வீட்டுக்கு வந்திருக்க, எடுத்துட்டு போ. அண்ணி, அண்ணி, இதுல சூடா ஜிலேபி இருக்கு. சூர்யா அண்ணன் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நம்மளோட சூர்யா அண்ணன் இருக்காருல்ல, நம்மளோட இல்ல, என்னோட. அவருக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். அவரு பெருசா யார்கிட்டயுமே பேச மாட்டாரு.
ஆனா அவரு படத்துல வர ஹீரோ ஹீரோயினை பாத்துக்கிறத விட உங்களை நல்லா பாத்துப்பாரு. அது மட்டும் இல்ல, அண்ணி வந்த உடனே இங்க வந்து உங்களை தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அவங்க சூர்யா ஐயாக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நீ எதுக்கு வந்த? இங்க இருந்து பொரியலன்னு நான் அம்மாவை கூப்பிடுவா. அம்மா இதுதான் நான் கிளம்பிட்டேன், இப்பவே போறேன். சரி போ. இவனுக்கு சூர்யா ஐயானா உயிர். இவ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்குமே இங்க சூர்யா ஐயானா உயிர். உண்மையை சொல்லணும்னா அவர் எங்க எல்லாருக்காகவும் நிறைய செஞ்சிருக்காரு. அவரு செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லணும்னா நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் கிழவி ஆயிடுவோம். இந்த சோட்டு சூர்யா அண்ணாவள தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். உங்களுக்காக சூர்யா இன்னைக்கு முதல் முறையா ஏதோ அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுதான் முதல் பரிசு. வாங்க, முதல்ல இத போய் சாமி முன்னாடி வச்சு நல்லா கும்பிட்டுக்கோங்க. அப்பதான் உங்க 2 பேர் வாழ்க்கையும் இந்த ஜிலேபி மாதிரி ரொம்ப இனிமையா இருக்கும். அத்தை என்ன பெரியவரோடையும் அக்காவோடையும் சேர்த்து குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. ஆனா எனக்கு அங்க போக இஷ்டமே இல்லைங்க. என்னங்க, நீங்க எப்படியாவது அத்தை கிட்ட பேசி அவங்க மனசை மாத்துங்க. அப்பதான் அவங்க நம்ம 2 பேரையும் வீட்டுல தனியா விட்டுட்டு போவாங்க. நீ சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. ஆனா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு முடிவு எடுத்தா அதை மாத்திக்க மாட்டாங்க. அவங்க பெத்த புள்ள தானே நீங்களும் அவங்கள மாதிரி தானே. நீங்க ஏதாவது முடிவு எடுத்தா அதை செஞ்சு முடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பொண்டாட்டிக்காக நீங்க இது கூட செய்ய மாட்டீங்களா? ப்ளீஸ். நீ இவ்வளவு தூரம் சொல்றதால நான் செய்யறேன். நிஜமாவா? நிஜமாதான். வாங்க வாங்க அண்ணி. கணவர் சூர்யாவுக்கு புத்தகங்கள்னாலும் படிப்புனாலும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்னோட கனவை பத்தி சொன்னா அவர் நிச்சயம் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் போதும். அண்ணி, இத முதல்ல சாமி கிட்ட வைங்க. நான் அதை எடுத்து விடுறேன். சரிங்க அண்ணி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
அண்ணி சீக்கிரமா வாங்க, இல்லனா எல்லா ஜிலேபியும் ஆறி போயிடும். அங்க என்ன பாரு, உனக்கு கவனமா வேலையை பாரு. இதையும் எடுத்து வைக்கணும். ஆனா இது கீழே விழுந்துருச்சுன்னா உங்க மருந்து டப்பா கீழே விழும். நான் ரோடு காத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா வியாதியும் இப்பதான் ஞாபகத்துக்கு வரும். பேசாம போய் ஏதாவது ஆஸ்பத்திரியில சேர்ந்துக்கோங்க. நீ சொல்றதும் உண்மைதான்னு ஒத்துக்கிறேன் சரோஜா. உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிகளும் புருஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ பூஜைகள் விரதங்கள்லாம் செய்வாங்க. ஆனா நீ என்னன்னா என்ன ஆஸ்பத்திரியிலயா போய் சேர சொல்ற? அம்மா, நான் இந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன்னா பேங்க் க்ளோஸ் ஆயிருச்சு. 2-3 நாள் வரைக்கும் பேங்க் க்ளோஸ் ஆகி தான் இருக்குமா. அதனால இந்த நகைகளை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க. அம்மா, எவ்வளவு நகைகளை வீட்டுல வைக்கிறது அவ்வளவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்குள்ள ஏதாவது பேய் பிசாசு புகுந்துடுச்சா என்ன? பைத்தியக்கார மாதிரி பேசுற. இத்தனை நகைகளை எப்படி கொண்டு போறது? ஆனா இத வீட்டுல எப்படிமா வச்சுட்டு போறது? மோகனும் சவிதாவும் சின்ன குழந்தைங்க, அவங்கள நம்பி எப்படி இந்த நகைகளை விட்டுட்டு போறது? அவங்க 2 பேரால சமாளிக்க முடியாதுமா. நான் கடைக்கு போயிருவேன், மோகனும் சவிதாவும் காலேஜ் போயிருவாங்க. அப்புறம் இந்த நகைகளை பார்த்துட்டு வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களே. அம்மா, எனக்கு உங்க மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் சொல்றேன். போன வாரம் பக்கத்து தெருவுல என்னாச்சு தெரியுமா? அம்மா, போன வாரம் பக்கத்து தெருவுல ஒரு வீட்டுல திருட்டு போயிருச்சான். 15 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இல்ல இல்ல இல்ல, வீட்டுல யாரும் இல்லாம இருக்க கூடாது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும். நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளை வீட்லயே இருக்க சொல்லு. சரோஜா, பேசாம நான் ஒண்ணு பண்றேன். நான் இங்க இருந்துடுறேன். இங்க இருக்கிற நகைகளை நல்லா பாத்துக்கிறேன். என் கூட வர இஷ்டம் இல்லைன்னா அந்த முகத்துக்கு நேரா சொல்லுங்க. உங்களை நீங்களே சரியா பாத்துக்க மாட்டீங்க. இந்த லட்சணத்துல நகையை பாத்துக்க போறீங்களா? அவங்க குலதெய்வ பூஜைக்கு வந்து என்ன செய்ய போறா? வெட்டி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்பா. அந்த பூஜைக்கு சூர்யாவும் சந்தியாவும் போறதுதான் ரொம்ப முக்கியம். அதனால உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி அவளை இங்க இருக்க சொல்லு. அவ இந்த நகைகளையும் பாத்துக்குவா, இந்த வீட்டையும் நல்லா பாத்துக்குவா. அவகிட்ட சொல்லு. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா, நிச்சயம் கேட்க மாட்டா. குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அவ ரொம்ப ஆசையா இருக்காமா. இப்ப சொன்னா அவ ஒத்துக்க மாட்டா. விடுங்கம்மா. என்ன நான் சொன்னாலும் கேட்க மாட்டாளா அவ? அதையும் பாக்குறேன். நான் சொல்றத அவ எப்படி கேட்காம இருக்கான்னு பாக்குறேன். வா வாங்க. மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. மீனாட்சி, அத்தை, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரிக்ஷா வண்டி வந்துருச்சா? இப்ப எப்படியாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். இல்ல மீனாட்சி, நீ எங்களோட அங்க வர வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இங்க பாரு, கல்யாணம் முடிஞ்ச வீட்டை இப்படி பூட்டிட்டு போக கூடாது. இப்ப கால வேற கெட்டு கிடக்கு. திருட்டு பசங்க வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. இந்த வீட்ல இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா இந்த வீட்டுக்குள்ள அந்த திருட்டு பசங்க எல்லாம் நுழைஞ்சி அங்க எங்கன்னு பார்த்து நகையை திருடிட்டு போயிடுவாங்க. அதான் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு தான் உன்னை வீட்லயே இருக்க சொல்றேன். அங்க எங்களோட வந்து நீ என்ன பண்ண போற? அங்க உனக்கு எந்த வேலையும் இல்ல. அத்தை, நீங்க எது சொன்னாலும் நான் அதை செய்வேன். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயும் போனதில்ல. இப்ப புது மருமக வீட்டுக்கு வந்த உடனே நீங்க உங்க மீனாட்சிய மறந்துட்டீங்களா? நீங்க தனியா விட்டுட்டு போக போறீங்கல்ல? இப்படி கண்ட கண்ட விஷயத்தெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டு வர? என் பிள்ளைங்களை எந்த வேறுபாடும் இல்லாம பாத்துக்குவேன்னு உனக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது மருமகள்களை எனக்கு என்ன வேறுபாடு? நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா போதும். வீட்ல எல்லா இடத்துலயும் நிறைய நகைங்க இருக்கு. அதனால பொறுப்பான மருமக மாதிரி பேசு. மோகனையும் சவிதாவையும் நம்பி வீட்டை விட்டு வெளியே ஊர் சுத்த போயிடாத.
ஏதாவது தப்பு நடந்ததுன்னா என்கிட்ட திரும்பி நல்லா வாங்கி கட்டிக்குவேன். அத்தை, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களை பத்தி நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நம்ம குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு. அங்க போறதுக்கான வழி வேற சரியில்லை. கல்யாண வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க. இப்ப நானும் உங்க கூட வரலனா அங்க உங்களுக்கு வேலை செய்ய யாரு இருக்காங்க? அதுவும் இல்லாம அக்கா இப்பதான் நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்க அங்க வந்து எல்லா வேலையும் தனியா செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ ரொம்ப ஓவரா நடிக்கிறான்னு நினைக்கிறேன். எப்படியோ ஏடா கூடமா பேசி மறுபடியும் அம்மாவோட மனசை மாத்த போறா. அத்த, வேணும்னா நீங்க கஸ்தூரியும் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. அவள வந்தா உங்களுக்கு கூட மாட வேலை செய்வா. இங்க இருக்கிறதே மொத்தம் 4 பேர் தானே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க மீனாட்சி இங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பா. இப்பெல்லாம் பாதாம் பருப்பு சாப்பிடுறியா என்ன? ரொம்ப அறிவாளி மாதிரி நல்லா யோசிச்சு பேசுற. நீ சொல்றதும் சரிதான். கஸ்தூரி எங்க கூட வரட்டும். இல்லன்னா எந்த வேலையும் செய்யாம வெட்டியா பொழுத போக்கிட்டு சம்பளத்தை மட்டும் கொடுங்கன்னு வந்து நிப்பா. கஸ்தூரி, கஸ்தூரி, கூப்பிடுறது கேட்கலையா? எங்க இருக்க? என்னங்க, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு பானிபூரி வாங்கி தருவீங்களா? ஏன்னா மூளைய பயன்படுத்தி நான் கலக்கிட்டேன்ல. நீங்க நான் இங்க இருக்கணும்னு கஷ்டப்பட்டீங்க, ஆனா நான் அந்த கஸ்தூரியை இங்க இருந்து பேக் பண்ணிட்டேன். நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் இந்த வீட்டை நீதான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் மீனாட்சி. எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் நீ இந்த வீட்ல இருந்து வெளியே போக கூடாது. என்ன? யாரும் எந்த குறையும் சொல்லாம இருக்கணும், சரியா? வீட்டை கவனமா பாத்துக்கோங்க. நாங்க போயிட்டு வரோம். அக்கா, அங்க நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. குலதெய்வம் கோயில பூஜை பண்ணா அது ரொம்ப நல்லது. மனசு நிறைய பக்தியோட போயிட்டு வாங்க. இன்னொரு விஷயம் அண்ணி, அங்க அண்ணனையும் கவனமா பாத்துக்கோங்க. அப்புறம் அண்ணனோட பாசம் உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஒரு வேளை வாய்ப்பு கிடைச்சா அண்ணன் கூட கொஞ்ச நேரம் தனியா பேச பாருங்க. இன்னொரு விஷயம்க்கா, யாருக்கும் தெரியாம பெரியவரோட கைய பிடிச்சுக்கங்க. கைய மட்டும் விட்டுறாதீங்க, சரியா? சந்தியா, சீக்கிரம் வாமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நீங்க வாங்க அண்ணி. இந்த கஸ்தூரி எங்க போய் தொலைஞ்சா? அப்படி என்னதான் துணிமணி எடுத்து வைப்பாளோ? வாழ்நாள் முழுக்க அங்கேயே தங்க போறாளா என்ன? ஊருக்கு போகணும்னு சொல்லி 1/2 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையான துணிமணியை கூட எடுத்து வைக்கல. நாளைக்கு அங்க ஏதாவது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் நான் தானே கஷ்டப்படணும். இவங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. அம்மா, என்னங்க தண்ணி? என்ன என் தலையில ஏறி உட்கார போறியா? போ, போய் அந்த வண்டியில உட்காரு, போ. அண்ணா, அப்பா, நீ கிளம்புங்க. வண்டி எடுப்பா. வண்டி எடுப்பா, போ.
புறப்படுறேன். பத்திரம். சூர்யாண்ணா. ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ரிக்ஷா. வணக்கங்க அண்ணி.